ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உலான்சி வயர்லெஸ் லெவலியர் மைக்ரோஃபோன் A100 இதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இதை அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. இது ஐஃபோனோடது. பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த சார்ஜிங் கேஸ் இதை அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம். நம்ம இயர்பட்ஸ் மாதிரி இதை அப்படியே சார்ஜ் பண்ணிக்கலாம். இது உள்ளார இது ஒரு டிரான்ஸ்மிட்டர், இது ஒரு டிரான்ஸ்மிட்டர், இது ஒரு ரிசீவர், இது 3.5mm ஜாக், கேமராக்கெலாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இது அதிகமாக காற்றடிச்சதுன்னா இதை வந்து நம்ம டிரான்ஸ்மிட்டரில் போட்டு பண்ணால் சவுண்டெல்லாம் கம்மியாக கேட்கும். அப்புறம் 2 மேக்னெட்டிக் பட்டன்ஸ் இருக்குது. இந்த மேக்னெட்டிக் பட்டனை ஒரு பட்டனை டிரான்ஸ்மிட்டர்லேயும் இன்னொரு சைடு வந்து நம்ம ஷர்ட்லேயும் வச்சுட்டோம்னா இது அப்படியே மறைஞ்சி போயிடும். இன்றைக்கி இதில் கனெக்ட் பண்ணிடணும். உள்ளார வச்சுட்டா இப்போ நான் மைக் செட் பண்ணியிருக்கேன். ஆனால் தெரியாது, ஒன்லி இந்த பட்டன் மட்டும்தான் தெரியும். அதுக்கு தான் இது. இப்போது இது எப்படி ஆன் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை லாங் ப்ரெஸ் 3 செகண்ட்ஸ் பண்ணிங்கன்னா இது ஆன் ஆகிடும். க்ரீன் லைட் வித் ப்ளூ லைட் ஃப்ளாஷ் ஆனிச்சுன்னா ஆன்னு, ஆனால் கனெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இதை எடுத்து இது வந்து ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். நீங்கள் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட்டு ப்ளக் அவுட் பண்ணுங்கள். ப்ளக் அவுட் பண்ணிவிட்டு இந்த அடாப்டர், இது ஆண்ட்ராய்ட் ஃபோன் உள்ளது, இந்த இதை வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு ஏதோ ஒரு சைடு ரெண்டுமே சி போட்டு தான் இந்த லைன்ஸ் போகுது இல்லையா, இந்த லைன்ஸ் போகிறதுல இதில் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிக்கும். பண்ணிவிட்டு ஃபோனை எடுத்து சி போர்ட்டில் கனெக்ட் பண்ண உடனே இங்கே ரெட் லைட் எரியும். ரெட் லைட் எரிஞ்சிக்கிட்டே இருந்ததுன்னா இது லோ பேட்ரி. ரெட் லைட் எரிஞ்சு க்ரீன் லைட் மாறிடுச்சுன்னா ஓகே, கனெக்ஷனுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் உங்கள் ஃபோனில் வந்து ஓடிஜி கனெக்ஷன் ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஓடிஜி கனெக்ஷன் அதை வந்து ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ண தான் ஒர்க் ஆகும். சில ஃபோனில் வந்து ஓடிஜி கனெக்ஷன் டிஃபால்ட்டாகவே ஆன் ஆகிருக்கும். உங்கள் ஃபோனில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டேன். ஓடிஜி கனெக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு இப்போ பேரிங்க்கு ரெடியாக இருக்குது. இது க்ரீன் லைட் வந்துருச்சு, ஸ்டேபிளாக இருக்குது. இது ப்ளூ லைட் எரியுது. இந்த பட்டனை ஒரு சிங்கிள் ப்ரெஸ், ப்ளூ லைட் இருக்கும்போது ஸ்டேபிளாக இருக்கும்போது ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் க்ரீன் வந்துச்சுன்னா கனெக்டடுன்னு அர்த்தம். இப்போது இந்த ஃபோன் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இதை ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கேமராலையும் யூஸ் பண்ணிக்கலாம், DSLRலையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ப்ளக் இன் ப்ளே தான். இந்த மெயினாக வந்து இந்த ஒயர்லெஸ் லெவலியர் கிளிப் ஆன் மைக்கில் வந்து என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீலாக் பண்ணுறதுக்கு, மோட்டோ லாகிங் பண்ணுறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு ஒரே டைமில் ரெண்டு பேர் யூஸ் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், 3 செகண்ட்ஸ் ஆன் ஆகிடும். இப்போ பேர் ஆகிடுச்சு. இன்னொரு தடவை பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் ஆகிடும். ரெண்டுமே க்ரீன் ஆகிடுச்சுன்னா அது வந்து பேரிங்க்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். கிளிப் ஆன் மைக் இது ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கு, ஐஃபோனுக்கு, கேமராஸ்க்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். பேட்டரி லைஃப் பார்த்திங்கன்னா சார்ஜிங் கேஸோட 13.5 ஹவர்ஸ் யூஸ் ஆகும். அது மாதிரி ரேஞ்ச் வந்து 20 மீட்டர் ரேஞ்ச், ஓப்பன் ஏரியாவில் 20 மீட்டர். ஆனால் அப்டக்கிள்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரேக் ஆகும். அப்புறம் நாய்ஸ் ரிடக்ஷன் இதில் இருக்குது. ஃபில்டர் ஆகும், நாய்ஸ் ஃபில்டர் ஆகும். 3 லெவல் நாய்ஸ் ஃபில்ட்ரு. இது மாதிரி இருக்கும்போது நம்ம ரொம்ப விண்டு இருக்குனாக்கா இந்த பட்டன் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு லெவலு, அடுத்த இன்னொரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொரு லெவலு, அதுக்கப்புறம் இன்னொரு லெவல், 3 லெவல் இருக்குது இதில்.
அப்புறம் இன்னொன்று கொடுத்துருக்காங்க, இந்த இயர்பட். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, காற்றெல்லாம் அதிகமாக அடிக்குது அப்படின்னாக்க இதை நம்ம இந்த டிரான்ஸ்மிட்டரில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா, இந்த ஹோல்ஸில் கரெக்டாக இந்த இதை எடுத்து இதில் வச்சு ஒரு ரொட்டேட் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ரொட்டேட் பண்ணிங்கன்னா போய் லாக் ஆகிக்கும். த்ரெட்டு, சிங்கிள் த்ரெட், இதான் மெயின். இதெல்லாம் அப்புறம் அப்படியே கையில் வச்சுட்டே நம்ம பேசிகிட்டு இருக்கலாம். கொஞ்சம் ஸ்டைலாகவும் இருக்கும், ப்ளஸ் இந்த காற்றும் இதாகும். இதுலேயும் பண்ணி காட்டுறேன். எல்லோரும் வாங்கணுன்னா நீங்கள்லாம் ப்ரெஸ் பண்ணுவீங்க. நானும் இப்படி தான் ப்ரெஸ் பண்ணேன். ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணால் த்ரெட்டு போயிடும். நல்லா இந்த இதை ஸ்பாஞ்சை இப்படி பண்ணிவிட்டு இப்படி வந்துடும். இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு ஒரு சிங்கிள் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க. நானும் அப்படி தான் தடுமாறினேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படி தான் இருக்குது. அவ்வளோதான், ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதில் சார்ஜ் போயிடுச்சு அப்படின்னாக்க இதில் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இந்த சார்ஜிங் கேபிளை எடுத்து உங்களோட சார்ஜர் அடாப்டரில் போட்டு, இண்டிகேஷன்ஸ் இருக்குது இதுலேயும். இதில் போட்டு நீங்கள் ப்ளக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். நான் இப்போ லென்த் இல்லாததுனால நான் இதில் போட்டு காட்டுறேன். இண்டிகேஷன்ஸ் இது மாதிரி வந்துடும் சார்ஜிங் கேபிளில். நம்ம இயர்பட்ஸ் சார்ஜ் பண்ணுற மாதிரியே தான். எல்லாத்தையும் எடுத்து இதுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணிங்கன்னா சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவும் எப்படின்னு காட்டுறேன். அந்த இயர்பட்ஸ் எடுத்து இது ஒரு த்ரெட்டு தான், ஜஸ்ட் ஒரு சிங்கிள் த்ரெட். எடுத்து இந்த பாயிண்ட் எடுத்து இங்கே வச்சா போதும், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். வெரி சிம்பிள். அது மாதிரி இந்த ஃபோனில் இருக்கிறதையும் எடுத்து கழட்டி இப்படி வச்சிங்கன்னா போதும், சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெட் லைட் பிளிங்க் ஆகிறது சார்ஜ் ஆகிறது, இதில் ப்ளூ லைட் வந்தால் சார்ஜ் ஆகிறது. ப்ளஸ் இந்த அடாப்டர் எல்லாத்தையும் நம்ம இதிலே வச்சுக்கலாம். இதிலே வச்சுட்டு இதையும் இதிலே வச்சுக்கலாம். பட்டன்ஸு, ஒரு பட்டன் இங்கே இருக்குது, இன்னொரு பட்டன் ஓகே, இன்னொரு பட்டன் இங்கே இருக்குது. அதை இங்கே போட்டு மாற்றி ஒரு பட்டன் போடலாம். வச்சுட்டு இதையும் உள்ள பேக்கப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஈஸியாக கேரி பண்ணிட்டு போயிடலாம். தட்ஸ் ஆல். பேக் பண்ணி ஈஸியாக பேக்கெட்டில் வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல், வெரி ஈஸி. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ப்ராடக்ட். மோட்டோ லாகிங் பண்ணுறதுக்கு, வீலாகிங் பண்ணுறதுக்கு, ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு, இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக. ஒரே டைமில் 2 பேர் யூஸ் பண்ணலாம். ரேஞ்ச் 20 மீட்டர். தேங்க்யூ.